இந்த வீடியோவில் வந்து 2024 எம்சிக்கு 17ஆவது பார்ப்போம். இந்த ரெண்டாவது எம்சிக்கு 17ஆவதுல 2024 ஒரு குறித்த வெப்பநிலையில் மில்லிமீட்டர் வாசிப்புகள் 5 தர 10⁵5 மில்லிமீட்டர் வரைக்கும் செம்மையாக இருக்குமாறு ஓர் அளவீட்டை பெறுவதற்கு ஓர் உருக்கு மீட்டர் கோல் பயன்படுத்தப்பட வேண்டி உள்ளது. அளக்கும் போது அனுமதிக்கத்தக்க உயர்ந்தபட்ச வெப்பநிலை மாறல் யாது? இப்போ உருக்கின் ஏகபரிமாண விரிகைத்திறன் வந்து 1/10⁵5 பாகை -1 ஆகும். இதில் பார்ப்போம் இது என்னன்னு சொன்னால், இவங்க கேட்ட கேள்வி முக்கியமான விடயம் வந்து இப்படி ஒரு உருக்கு கோல் உண்டு. இந்த உருக்கு கோலில் வந்து ஒரு வெப்பநிலையிலிருந்து இன்னொரு வெப்பநிலைக்கு மாறுதல் அடைய போகுது. அப்போ டெல்டா டீட்டா வந்து மாறுதல் அடைய போகுது. மாறுதல் அடைகிறது எவ்வளவா இருக்குன்னா, ஆரம்ப நிலம் வந்து ஒரு பெறுமதி உதாரணமாக எல் நோட்டாக இருந்தால் இறுதி பெறுமதி வந்து என்ன செஞ்சுருக்கும், எல் நாங்கள் எல் நோட்டு போட்டது நாங்கள் L2 போடுவோம். ரைட், L2 போட்டால் இப்போ L2 - L1 வந்து டெல்டா எல் வந்து எங்களுக்கு என்னவா இருக்கும், L2 - L நோட்டு எடுக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஒரு விரிவு குணகம், அதாவது ஏகபரிமாண விரிவு குணகம் என்றது எப்படி எடுக்க போகிறோம்னு சொன்னால், இந்த டெல்டா எல் நேர்விகித சமன் எல் நோட்டுக்காக இருக்கும். அதோட சேர்ந்து என்னவா இருக்கும், டெல்டா டீட்டாவுக்கு சமனாக இருக்கும். இதைத்தான் நாங்கள் நேரடியாக டெல்டா எல் என்று எடுத்தோம்னா சமன் கே இன்ட்டு எல் நோட் இன்ட்டு டெல்டா டீட்டான்னு எடுப்போம். இப்போ இதை பிறகு என்ன செய்யறோம்னு சொல்லிட்டுன்னா, டெல்டா எல் சமன் இந்த கேத்தான் அல்ஃபான்னு எடுக்கிறோம். இதைத்தான் ஏகபரிமாண உராய்வு குணகம்னு சொல்கிறோம். இது வந்து எதுக்கு சமனாக இருக்கும், எல் நோட் இன்ட்டு டெல்டா டீட்டாக்கு இருக்கும். இதுதான் எங்களோட அந்த முடிவாக அல்ஃபாவுக்கு எடுக்கிறது. இப்போ இங்கே கேட்ட கேள்வி வந்து, அதாவது 5 தர 10⁵ மீட்டர் வரைக்கும் செம்மியாக இருக்கணும். 5 தர அதாவது என்னன்னு சொன்னால் 1 தர 10⁵5 இருந்து 5 தர 10⁵5 மில்லிமீட்டர் வரைக்கும் செம்மையாக இருக்கணும். ஆரம்ப நிலம் இது, இறுதி நிலம் இது. இப்போ இதுக்கு இடைப்பட்ட, அதாவது உண்மையாகவே இதை இப்போ நாங்கள் ஒன்றெண்டு எடுக்கல, அது இது 0 தான் எடுக்கணும். ஏன்னா இவ்வளவு இடைவெளியே எடுக்குது. இதுக்குள்ள இது வந்து 0 எடுக்கணும். இந்த இவ்வளவு மாறுதல் எடுக்குது. அப்போ எல் நோட்டு எங்களுக்கு நேரடியாக என்ன வரப்போகுதுன்னா 0 என்ற அடிப்படையில் எங்களுக்கு வரும். அப்போ இந்த 0ன்னு சொன்னால் ஆரம்பம், இந்த ஆரம்பத்திலேருந்து இந்த இறுதி வரையும் நாங்கள் இதை அதாவது வித்தியாசம், அதாவது இதில் இருந்து இவ்வளோ தூரத்துக்கான வித்தியாசத்தை எடுக்குது. அப்போ இதை நாங்கள் 0 என்று சொல்றதை விட இதனுடைய வித்தியாசம் டெல்டா 0 சொல்ல தேவையில்லை, டெல்டான்னு எடுக்கலாம். அப்போ டெல்டா எல் வந்து எங்களுக்கு 5 தர 10⁵5 மில்லிமீட்டராக இருக்கணுமாக இருக்கு. இப்போ இவ்வளவு பெறுமதியாக இருக்கணுமாக இருந்தால், ஆனால் எங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னால், எங்களுக்கு தந்திருக்காங்க அல்ஃபா வந்து நேரடியாக பார்க்கலாம். அல்ஃபா தந்திருக்காங்க 1 தர 10⁵5 சென்டிமீட்டர் -1. அப்போ ஒரு பாகைக்கு நாங்கள் இது செய்யும்போது 1 தர 10⁵5 மில்லிமீட்டருக்கு போகுது. அப்போ 1 தர 10⁵ ஒரு பாகைக்கு போகுதுண்டா, மொத்தமாக இந்த டெல்டா வந்து மாறுதல் அடையக்கூடிய மேக்சிமம் வந்து 5 தர 10⁵5 வரை தான் அளவீடு இருக்கும். அப்போ இந்த அளவீடு வந்து பெரோணமாக இருந்தால், அந்த அளவீட்டை நாங்கள் பெரோணமாக இருந்தால் இந்த அசம்ஷனை விட இது ஈஸியாக இருக்கும். இது பெரோணமாக இருந்தால் இதில் 5 பாகை, அதாவது 5 பாகையை நாங்கள் 5 பாகை உயர்த்தும் முறையும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே அந்த அளவு மாறிக்கொண்டே இருக்கும். 1 தர 10⁵5, 2 தர 10⁵5, 3 தர 10⁵5, 4 தர 10⁵5, 5 தர 10⁵5 வரையும் வரலாம். அப்போ மொத்தமாக நாங்கள் பார்க்கும்போது எத்தனை வகையாக இருக்கும், நேரடியாக இதை நாங்கள் போட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா, இதனுடைய வித்தியாசமும் 5ஆக இருக்கிறதுக்காக நாங்கள் நேரடியாக பார்த்தோம்னு சொன்னால் என்னவா இருக்கும், 5 பாகை சியாக இருக்கும். 5 பாகை சி வரையும் இந்த மாறுதல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 5 பாகை சி விடையில் எத்தனாவது விடையாக இருக்குன்னு சொன்னால், விடை வந்து 5ஆவது விடையாக இருக்குது. இப்போ நாங்கள் இதை 0 எடுத்து செஞ்சும் பார்க்கலாம். அதில் வித்தியாசம் வந்து 5 வரப்போகுது, பிறகு அதை போட்டு நாங்கள் எடுத்து பார்க்கலாம். ஆனால் இருந்தாலும் இதை விட ஈஸியான வழி நேரடியாக கிடைக்கலாம். நாங்கள் ஒரு பாகை சிக்கு இவ்வளவு மாறுதல் அடையுது, ஆகவே இவ்வளவு பாகை சிக்கு இவ்வளவு மாறுதல் அடையும் என்றதை பார்த்துட்டு இதுக்கு நாங்கள்
விடையை எடுத்துக்கொள்ளலாம். நேரடியாக பின்னமாக போடுறனாலும் பின்னமாக போட்டு பார்க்கலாம். இது பெரிய இதாக இருக்காது. ஆகவே என்னென்றால் அதாவது ஒரு பாக சிக்கு ஒரு 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 1/10 வர்றதுக்கு இப்படி போடலாம். ஈஸியாக போடுறோன்னா 1/10 வாரத்துக்கு வந்து ஒரு பாக சியாக இங்கே மாறுதல் அடையுதுன்னு சொல்லி சொன்னால் 5/10 மில்லிமீட்டருக்கு எவ்வளோ வரும். அதாவது நீங்கள் பெருக்குனீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு விட வந்து 5 பாக சி என்று வரும். அது 5வது விடையாக இருக்குதுங்க.